வாழ நினைத்தால் வாழலாம். இந்த ஓவியத்தை வரைந்தவர் சென்னையை சேர்ந்த ஓவியர் திரு சிவகுமார் அவர்கள். ஓவியர், கணினி வரைகலைஞர், திரைத்துறையில் வரைகலைஞர் என பன்முகங்களை கொண்ட இளம் தலைமுறை ஓவியர் ஆவார். 2017ஆம் ஆண்டு இந்த ஓவியத்தை வாழ்க்கை ஒரு வழியை கண்டுபிடிக்கும் என்னும் வாக்கியத்தோடு வெளியிடுகிறார். இந்த ஓவியத்தை பார்த்தவுடன் எனக்கு பாரதியின் "நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ" என்ற வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது. நம் வாழ்வில் நம்மை வீழ்த்த 100 தடைகள் வந்தாலும் தடைகளை தகர்த்து வெற்றி காண நம்மிடம் 1000 வழிகள் உள்ளது. சேலம் மாவட்டம் பெரியவடகம்பட்டி என்னும் ஊரில் 28 ஜூன் 1995ஆம் ஆண்டு ஒரு குழந்தை பிறக்கிறான். அவனுக்கு பின் ஒரு தம்பியும் தங்கையுமாக 3 பேர். தந்தையோ குடும்பத்தை புறக்கணித்து விட்டு எங்கோ சென்று விட்டார். தன்னந்தனியாக அந்த தாய் தினமும் கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்திருந்தார்கள். இப்பேற்பட்ட சூழலில் வளரும் குழந்தை மாரியப்பன் தங்கவேலுக்கு சிறு வயது முதல் விளையாட்டில் ஆர்வம் அதிகம். அப்படி இருக்கையில் சிறுவன் மாரியப்பன் தன்னுடைய 5ஆம் வயதில் ஒரு விபத்துக்குள்ளாகிறான். அதன் காரணமாக தன்னுடைய வலது காலை இழக்க நேரிடுகிறது. விபத்தால் தன் வாழ்க்கையே மாறிவிட்டது என்று கூறுபவர்களின் மத்தியில் தன் வாழ்க்கை மாற்றத்தையே வாழ்வின் ஏற்றமாக மாற்றினான் அச்சிறுவன். கால் போனதால் தன் வாய்ப்புகள் பறிபோனது என்று முடங்கிவிடவில்லை அவன். ஆம், பிற சிறுவர்களோடு அனைத்து விளையாட்டு போட்டிகளில் கலந்து சாதாரணமான சிறுவர்களை விட சிறப்பாக விளையாடினான். அவனுடைய ஆர்வத்தை பார்த்த பயிற்சியாளர் அவனுக்கு உயரம் தாண்டுதலில் பயிற்சி கொடுக்கிறார். அவனுடைய முயற்சிக்கும் பயிற்சிக்கும் கிடைத்த பலனாக பாரா ஒலிம்பிக்கில் தொடர்ச்சியாக 3 முறை பதக்கம் வென்ற முதல் இந்தியன் என்னும் சிறப்பை பெறுகிறார். பத்மஸ்ரீ விருது, அர்ஜுனா விருது, மேஜர் தயன்சந்த் கேல் ரத்னா விருது என பல விருதுகளும் பல கோடி மதிப்பிலான பரிசுகளையும் பெறுகிறார். அனைத்திற்கும் அயல் நாட்டவரே ஆச்சரியமாக பார்க்கிறோம். நம்முடைய தமிழகத்தின் இந்த தங்கத்தையும் தரணியின் பேசு பொருளாக்குவோம். வாழ வேண்டும் என்னும் எண்ணம் மட்டும் போதும். அது கொடுக்கும் ஊக்கத்தால் நாம் செய்யும் பயிற்சியும் முயற்சியும் இந்த உலகமே நம்மை திரும்பி பார்க்கும் அளவுக்கு உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்பதற்கு இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா? தண்ணீரே இல்லாத பாலைவனத்தில் கூட கள்ளிச்செடி பூ பூக்கிறது. தண்ணீரால் வழியும் சேற்றில் கூட செந்தாமரை மலர்கிறது. சூழலும் சந்தர்ப்பமும் ஏதுவாக இருக்கும் இடத்தில் வாய்ப்பு பெற்று வெற்றி காண்பவன் வெறும் வெற்றியாளனாக தான் அறியப்படுகிறான். வாய்ப்பே இல்லாத இடத்தில் கூட தனக்கான வாய்ப்பை உருவாக்கி வெற்றி காண்பவன் தான் சரித்திர பக்கத்தில் சாதனையாளனாக அறியப்படுகிறான். வெட்ட வேண்டும் என்னும் எண்ணம் உள்ளவனுக்கு தான் இந்த கோடாரி நம்மை வீழ்த்தும் ஆயுதம். வெற்றி பெற வேண்டும் என்னும் எண்ணம் உள்ளவனுக்கு இது பழையதை கழித்து புதியதை புகுத்தும் ஒரு உண்டு சக்தி. மழிதம் அழியாதவரை இங்கு மரங்களுக்கும் அழிவில்லை, வாழ நினைக்கும் எங்கள் மனங்களுக்கும் அழிவில்லை.